கல்லுக்கடையை திறக்க வலிக்குது, உனக்கு கள்ளச்சாராயத்தை எப்படி வித்துட்டு இருக்க நீ? ஏன் கல்லுக்கடையை திறக்க மாட்டேன்? கல்லு குடிச்சு செத்தவன் சொத்தம் மட்டும் வித்தவன் ஒருத்தனை காட்டு நாங்க போயிடறோம். எப்படி போயிடறோம்? நாங்க ஊருக்கு சொல்லு. கல்லு உணவின் ஒரு பகுதின்னு அரசியலமைப்பு சட்டம் சொல்லு. சங்க இலக்கியங்களிலிருந்து தமிழனுடைய தொன்ம வாழ்வியல்ல தென்னம்பால் மூலிகை சாறு, இவ்வளவு அருகம்புள்ளிச்சாறு, கோதுமை புள்ளிச்சாறு உடலுக்கு நல்லதுங்கிற. அது எவ்வளவு பெரிய மூலிகை, இயற்கையின் அருண் கூட. அதை குடிச்சிட்டு போறானே. இதே 60 ரூபாய்க்கு 2 சம்பத்து கல்ல வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு போவான்ல. எந்த மதமும் போதும்னு சொல்ல மாட்டான், கல் குடிச்சா போதும்னு சொல்லிடுவான். ஏன்னா அது உணவு. நீ அதை திறக்க மாட்டேங்கிற. கேரளாவில் இருக்கு, புதுச்சேரியில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது கல்லு. ஏன் உன் மாநிலத்தில் இல்ல? ஏன்னா ஏன் இல்லைன்னா உங்க 2 பேருக்கும் ஃபேக்டரி. சாராயம் காய்ச்சறது நீங்க, அந்த ஆலையில வந்து சரக்கு எடுக்கிறது குறைஞ்சிரும். டாஸ்மார்க் வியாபாரம் அரசு கொண்டு போகுது, அங்க சரக்கு டாஸ்மார்க் வரதுல ஃபேக்டரி, அந்த வியாபாரம் யாருக்கு? அப்ப இந்த கல்லுக்கடையை திறந்து விட்டா விவசாயி வாழ்ந்துடும்.